to Tamil Gospel Tabernacle channel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில சிக்கி தவித்தாலும் அந்தந்த நேரங்களில் கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டார் என்பது உனக்கு தெரியும். Regardless of what situation you were entangled in, you beloved do know how the Lord dealt with you in such situations. நெருக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தர் உன்னோடு பட்சத்திலே வந்தார். In times of your affliction, the Lord stood beside you. எல்லாரும் ஒதுக்கின நேரத்திலே கர்த்தர் உன் பட்சத்திலே வந்தார். When you were shunned by all, the Lord stood by you. நீ விழுந்து போற நேரத்திலே கர்த்தர் வந்து உன்னை தாங்கினார். When you fell down, the Lord held you up. நீ தடுமாறின நேரத்திலே அவர் வந்து கை கொடுத்தார். When you staggered, the Lord kept you steadfast. அவர் தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். He extended not his hand of help to the angels, but to the seed of Abraham rather. மறுபடியும் அவனை தட்டி விட்டார், தட்டி எழுப்பினார். Once again he wrapped him and awoke him. அவன் ஓடி வந்தான். And he came running. ஒரு குறிக்கப்பட்ட ஓரேப் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான். He came to a place called Horeb. தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான். He came to a destination called Horeb, which means the mountain of the Lord. ஆண்டவர் நினைத்தார், பரவாயில்லை, அவன் ஓரேபுக்கு வந்து விட்டான், இனிமேல் அவனை கரத்தில் எடுத்து பாவிக்கலாம் என்று தேவன் யோசித்தார். And the Lord began to think, well, it is right because he has come to Horeb, it might be appropriate for us to take him in his hands and put him to good use. ஏனென்றால் ஒரே ஒரு நேர ஆகாரத்திலே 40 நாள் நடந்து அவன் ஓரேப் என்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்து சேர்ந்து விட்டான். Because by taking just one course of food sufficient for a day, he had walked for a span of 40 days and nights and reached the foot of this mountain of Horeb. ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் வந்து விட்டான் என்று தேவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று பார்த்தால் அவன் அங்கே அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடித்து ஒரு கெபியை பார்த்து அதற்கு உள்ள போய் நுழைந்து விட்டான். When the Lord was taking joy concerning him having reached this destination called Horeb, on the other side this man he loitered here and there, found out another place in which he can find his abode, and he was sitting there. இந்த கெபியின் வாசலில் தான் தேவன் வந்து நின்று சொன்னார், எலியாவே, உனக்கு இங்கே இதற்குள்ள என்ன வேலை? நீ வெளியே வா, எனக்கு முன்பாக வந்து நில். It is from the front of the mouth of that cave, that den, that the Lord started to speak to Elijah saying, "Oh Elijah, what duty, what work do you have inside that cave? Come out and stand before me." ஓரேப் எதை காட்டுகிறது? What does Horeb speak on? பிரியமானவர்களே, தேவன் மனிதனை சந்திக்கும் ஒரு இடம். Beloved, a place where God visits man. தேவனுடைய தரிசனம் ஒருவனுக்கு கிடைக்கும் இடம். A place where man receives God's vision. தேவன் ஒரு மனிதனோடு பேசும் இடம். A place where God communicates with man. கர்த்தர் ஒரு மனிதனுக்காக காத்து நிற்கக்கூடிய ஒரு இடம். A place where God tarries and is in waiting for தேவன் man. தன்னுடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு இடம். A place where God quenches the thirst of his people. ஜனங்கள் நகையை கலற்றி போட்ட ஒரு இடம். A place where people put away ornaments from off them. தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு இடம். A place where God entered into a covenant with man. ஓரேப் சபை கூடும் ஒரு இடம். Horeb is a place where the church congregates. இந்த இடத்திலே அவன் வந்து சேர்ந்ததினால் கர்த்தர் அவனை குறித்து சந்தோஷப்பட்டார். It is because of him having reached this destination that God took joy in it. யாத்ராகமம் 3:1 கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்த இடம் என்பதை நாம் பார்க்கலாம். We read in Exodus chapter 3 and verse 1 that it is a place where God visited man. யாத்ராகமம் 3:2 முள்செடியிலே அவனுக்கு தரிசனமானார் என்று நாம் பார்க்கலாம். We read in verse 2 of that same chapter that God appeared to him from a thicket. உபாகமம் 4:15 கர்த்தர் அவனோடு பேசின இடம் என்று நாம் பார்க்கலாம். We read in Deuteronomy chapter 4 and verse 12 that it was a place from where God spoke to man. யாத்ராகமம் 17:6 கர்த்தர் அவனுக்காக காத்து நின்ற இடம் கன்மலையிலே தாகத்தை தீர்த்த ஒரு இடம். In Exodus chapter 17 and verse 6, it was a place where God waited for man. It was a place where God quenched the thirst of man by making water proceed out of rocks. யாத்ராகமம் 33:6 ஜனங்கள் துக்கப்பட்டு ஆபரணங்களே வேண்டாம் என்று கலற்றி போட்ட ஒரு இடம். Exodus 33 and verse 6 speaks about a place where people filled with grief rejected and put aside their ornaments. உபாகமம் 5:2 தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு இடம். In Deuteronomy 5:2 we read about a place where God entered into a covenant with man. உபாகமம் 18:16 படி சபை கூடின ஒரு இடம். In Deuteronomy 18:16 we read of it being a place where the church congregated. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இடத்திலே அவன் வந்து விட்டான் என்று ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். God took joy in seeing that man reached such a destination. தேவன் மனிதனை சந்திக்கக்கூடிய இடம் சபையாக காணப்படுகிறது. The church is a place where God visits man. ஒரு மனிதனை தாகத்தை அவர் தீர்க்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God is ever so willing to quench the thirst of a man. இப்படி ஒரு இடத்துக்கு வந்த பின்பு after having reached such a place, இவன் ஒரு கெபியை தேடி ஓடி ஒளிய ஆரம்பித்தான். He started to seek a cave, a
a den for himself to hide there. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சிக்கு வந்த பின்பு அடுத்து இன்னொரு வளர்ச்சிக்கு தான் போக வேண்டுமே தவிர நீங்கள் வேற ஒரு பாதையை தெரிந்து கொள்ள கூடாது. After maturing a bit in your spiritual life, you have to seek greater maturity in it. Rather, you should not seek any other place, any other course of life. லாசருவை கர்த்தர் நேசித்தார், ஆனால் அவன் கல்லறைக்குள்ளே போய் விட்டான். Lazarus was loved by the Lord, nonetheless he slid into the grave. இந்த எலியா ஜெபித்தால் அக்கினி இறங்கும், ஆனால் இவன் போய் கெபிக்குள்ளே ஒளித்துக் கொண்டான். With Elijah praying, fire would be poured out of heaven, nonetheless he hid himself in a cave. இந்த கிறிஸ்தவ ஆன்மீக இந்த மேன்மையான வாழ்க்கைக்கு வந்த பிறகு அருமையானவர்களே, நீங்கள் கெபியின் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ள கூடாது. After coming to this Christian, spiritual and excellent life, you should not in any way seek this life of entering into a den or a cave. அப்படி ஒருவேளை நீங்கள் தெரிந்தெடுத்திருந்தால் இன்றைக்கு உன்னை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கெபியை விட்டு வெளியே வா, நான் உன்னோடு இடைபட வேண்டும் என்று அது போராடுகிறது. If you have inadvertently chosen that cave, the words of God do struggle with you, saying, come out of the grave, for I need to interact with you. இந்த கெபி எதை காண்பிக்கிறது? What does this cave, this den speak of? 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கெபிக்குள் சிங்கம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read in chapter 10 and verse 9 of the book of Psalms that lions inhabit caves. ஆதியாகமம் 19:30 பார்க்கும் பொழுது லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு அங்கே போய் தான் தங்கி கொண்டிருந்தான். We read in Genesis chapter 19 and verse 30 that Lot with his family found his dwelling place in a cave. எசேக்கியேல் 33:27 பார்க்கும் பொழுது கெபியிலே கொள்ளை நோய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read in Ezekiel 33:27 that pestilences loom in a cave. தானியேல் 6:24 படி பார்க்கும் பொழுது கெபியிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தூக்கி போடப்பட்ட ஒரு இடம். We read in Daniel chapter 6 and 24 a cave, a den is the destination reserved for criminals. குற்றம் சாட்டுவோர்கள் அங்கே தூக்கி போடப்பட்டார்கள். Those who were accused of crime were cast into a den. யோசுவா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பயந்து போன ராஜாக்கள் போய் ஒளித்துக் கொண்ட ஒரு இடம் கெபி. We read in Joshua 10:16 that caves and dens were places in which frightened kings sought refuge. அவர்கள் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். There were people who were anointed as kings. ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு பயம் வந்த பொழுது அவர்கள் கெபிக்குள்ளே ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். After being anointed as kings, being fear struck, they sought refuge in dens and caves. ஆன்மீக வாழ்க்கை, சபை வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. இதற்குள்ளே வந்த பின்பு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Beloved, life in a church, spiritual life is a life which is full of protection. After having entered this refuge, there is no need for you to fear. இந்த பாதையிலே வந்த பின்பு நீ தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. After entering this path, you do not stagger. உன்னை நிலைநிறுத்துகிறவர் தேவன். It is the Lord who makes you firm. உன் கால்கள் சறுக்குகிறது என்றால் தேவனை நோக்கி கூப்பிடு, உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். If your feet does slip, call out to the Lord. He is able to confirm and settle you. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். A man of God says, Lord, when my feet do slip, your grace does uphold me. இங்கே வந்த மனிதன் கெபிக்குள்ளே ஏன் போய் தங்க வேண்டும்? This man who came to this destination, why should he seek a den? கிறிஸ்தவ வாழ்வில் வந்த பின்பு ஏன் நீ பின்வாங்குகிறாய்? After entering into a Christian life, why do you backslide? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு ஏன் நீ போய் உன்னை ஒளித்துக் கொள்கிறாய்? After having been washed by the blood of Jesus, why do you seek refuge in a hiding place? ஏன் குற்றம் சாட்டுகிற ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? Why do you lead a life worthy of accusation? ஏன் நீ கொள்ளை நோயினால் தாக்கப்பட்டிருக்கிறாய்? Why are you attacked by a pestilence? ஏன் நீ சிங்கத்தின் வாயிலே நீயே போய் விழுந்து கொள்கிறாய்? Why do you by yourself stand before the mouth of a lion? அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு சொல்கிறார். James the apostle says every man is enticed, being drawn by his own lust and does perish. அருமையான நண்பனே, நீ எங்கே இருக்கிறாய்? Beloved friend, where are you? அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய்? Beloved brother and sister, where is your standing? ஓரேப் என்கிற இந்த கூட்டத்துக்கு நீ வந்தது நல்லது. It is good you having come to this crowd, this group called Horeb. ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? But where have you kept your personal life in hiding? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை பத்தி உன்னுடைய அறிவு என்ன? What is the knowledge concerning your secretive life? ஏன் உன்னால் தைரியமாக வெளியே நிற்க முடியவில்லை? Why can you not boldly stand out in the open? உன்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக ஏன் உன்னால் தைரியமாக நிற்க முடியவில்லை? Why do you not have confidence to face and stand before your living God? ஏன் உன்னுடைய மனசாட்சியை உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது? Why does your conscience condemn you to be a
a person who is in crime. நன்றாகத்தானே இருந்தாய், ஏன் இப்பொழுது சிங்கத்தின் வாயிலே சத்துருவின் பிடியிலே ஏன் போய் நீ சிக்கிக் கொண்டாய்? You lived well, isn't it? Why have you now been taken by the jaws of the lion? Why have you been entangled in the grave? உன்னை ராஜாவாகத்தானே தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தார், ஏன் இப்பொழுது ஒரு பயத்தின் ஆவி உன்னை பிடித்து திகில் உண்டாக்குகிறது? Did not God anoint you as king? Why then now is a spirit of fear taken hold of you and holds you in its sway? ஏன் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி இப்பொழுது உன்னோடு போராடி நீ ஏன் அதற்கு இடம் கொடுத்தாய்? Why does a spirit of accusation find its place in you? Why did you in the first place make room for it in your life? இங்கே ஆண்டவர் வந்து கெபியிலே வாசலில் நின்று கொண்டிருந்தார். Here God stood at the mouth of that cave. அதுக்கு முந்தின வசனங்களில் அவர் கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம்? In the previous verses we read God asking, what matter do you have here? முந்தைய வசனங்களிலே கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம்? In the succeeding verses he asks, what is your duty here? ஏன் நீ குற்றம் சாட்டக்கூடியவனாய் மாறி போனாய்? Why were you man worthy of accusation? ஏன் இன்றைக்கு வியாதியிலே நீ வெளியே வர முடியாமல் தவிக்கிறாய்? Why are you languishing, not able to deliver yourself from sickness? ஆண்டவர் சொன்னார், மகனே நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில். And the Lord said, come forth out and stand before me. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரை நோக்கி வருகிறது. அருமையான மகனே மகளே, இன்றைக்கு நீ கெபியின் வாழ்க்கையை விட்டு வெளியே வா. Even today, dear son, dear daughter, the words of God are directed towards you. Come out of that den. Stand before me. எனக்கு முன்பாக வந்து நில். Stand before me. நான் உன்னுடைய முகத்தை பார்க்க விரும்புகிறேன். I wish to behold your countenance. நான் மறுபடி உன்னோடு பேச விரும்புகிறேன். I wish to speak with you yet again. நான் மறுபடி உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறேன். I wish to re-anoint you. மறுபடி நான் உன்னை கரத்தில் எடுக்க விரும்புகிறேன். I wish to take you up in my hands again. மறுபடி உன்னை தைரியம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறேன். I wish to embolden you all over again. இன்னும் உன் மூலமா எனக்கு செய்ய வேண்டிய ஊழியங்கள் உண்டு. There are yet more ministries that I need to perform in and through you. ஒன்று நீ கல்லறையை விட்டு வெளியே வா, இரண்டாவது நீ கெபியை விட்டு வெளியே வா. First, come out of the grave. Second, come out of the cave or the den. இன்றைக்கு எத்தனை பேர் கெபியின் வாழ்க்கையிலே சிக்கி தவிக்கிறீர்கள்? How many of you I have been entangled and are languishing in a cave? யாருமே அவனுக்கு துணை இல்லை. There was no one in his company. அவனை ஆறுதல் படுத்த ஆள் இல்லை. None to comfort him. அவனை தைரியப்படுத்த ஆள் இல்லை. None to encourage him. அவனை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை. None to enthuse him. அப்படியே விட்டிருந்தா அவன் அப்படியே செத்தே போயிருப்பான். If he had been left all by himself to be alone, he would have died perhaps. ஆனால் அவனை தேவன் தேடி வந்தார். Nonetheless, the Lord sought him. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கூட்டத்தில் நீங்க தற்செயலாய் வரவில்லை. கர்த்தர் தான் உன்னை சந்திக்க இங்கே கொண்டு வந்தார். There's one thing that you need to understand. You have not ventured into this place by accident. The Lord is the one who has led you here. அவருக்கு உன்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு. The Lord has a plan concerning you. அது ஒருவேளை உனக்கு தெரிந்திருக்கலாம். Perhaps you might not take knowledge about ஒருவேளை it. நீ பாதை மாறி இருக்கலாம். Perhaps you might have erred in your way. அதுக்கு சூழ்நிலையை நீ காரணம் சொல்லலாம். You might perhaps accuse circumstances for that. ஆனால் தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். But the Lord is able to change circumstances for the better. அன்றைக்கு அந்த மனுஷனை தேடி கெபியண்டை வந்து மறுபடி அவனிடத்திலே பேசி அவனை வெளியே கொண்டு வந்தார். The Lord standing by the mouth of the cave, the den, speaking to him time and again, turned him out of there. அவன் முகத்தை மூடிக்கிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக வெளியே வந்து நின்றான். He, covering his face, stood before the Lord in his presence. கர்த்தருக்கு முன்பாக நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. There is no need for you to feel shy or ashamed before the Lord. அவர்தான் இந்த கூட்டத்திலே உன்னை தேடி வந்திருக்கிறார். He is the one who has sought for you in this meeting. இன்றைக்கு உன்னை கெபியிலிருந்து வெளியே அழைக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை மறுபடி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. The words of God time and again proceed towards you in order to bring you out of the confines of the cave. அடுத்ததாக ஒரு ராஜா 3 பேரை வெளியே வரும்படியாக அழைத்தான். Next, a king called for 3 people to come out. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Daniel chapter 3 and verse 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினிச்சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். Then Nebuchadnezzar came near to the mouth of the burning fiery furnace and spake and said, Shadrach, Meshach, and Abednego, ye servants of the Most High God, come forth and come hither. Then Shadrach, Meshach, and Abednego came forth of the midst of the fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதிதான். This is a scriptural portion that we are all aware ஆனால் of. தேவனுடைய திட்டம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But we need to understand there is a plan behind it from God. இங்கே ராஜா வந்து சொல்லுகிறார், நீங்கள் வெளியே வாருங்கள். Here the king says, come forth. ஒரு ராஜா
சூழ்நிலை மாறின பொழுது அவனே அதை அனுமதி கொடுத்தான். Here we read of a king with situations changing, he himself permitting things to happen in a different way. ஆன்மீக பாதையிலே பல வழிகளிலே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. In our spiritual life there might be different paths for us to take. இங்கே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் அக்கினி சூளையிலே தள்ளப்பட்டு விட்டார்கள். Here we read of Shadrach, Meshach and Abednego who were cast into a fiery furnace. ஒரு பொற்சிலையை வணங்க சொல்லி அவர்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. A condition was laid on them in order to worship a golden image. தேவனை தவிர வேற ஒன்றையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். But they said, without God there is nothing else we will worship and serve. அந்த வார்த்தை சூழ்நிலையவே மாற்றி போட்டது. And those words, that confession changed the situation. இப்பொழுது அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்படுகிறது. Now the furnace was heated 7 times over. ஒரு மனிதன் பிரச்சனைகளில் சிக்குகிறான். அதே பிரச்சனை அதிகரித்தால் 7 மடங்கு அதிகரித்தால் அவன் என்ன செய்ய முடியும்? If a man is entangled in a bad situation, if that situation intensifies to become worse 7 times over, what can that man do? அவனுக்கு சாதகமாகத்தான் ராஜா இருந்து கொண்டிருந்தான். The king was earlier favorable to Daniel. ஆனால் சூழ்நிலை மாறின பொழுது எந்த ராஜா சாதகமாக இருந்தானோ அவனே அவர்களுக்கு பாதகமாக மாறினான். But when circumstances became unfavorable, the favorable king himself became unfavorable to Daniel. பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிற அநேகர் உங்களை விரோதிக்கிறவர்களாக மாறலாம். Beloved, people who like you might perhaps then turn to hate you. உங்களை கனம் பண்ணின அநேகர் கனவீனப்படுத்தலாம். People who once honored you will now start to dishonor you. உங்களை நெருங்கி வந்தவர்கள் உங்களை விட்டு தூரம் போய் விடலாம். Your close acquaintances will now start to distance themselves from you. உங்களுக்கு ஆலோசனை சொல்லவர்கள் தவறான ஆலோசனையை சொல்லலாம். Your good counselors will now provide bad counsel. நீங்கள் நேசித்தவர்களே உங்களை பகைப்பார்கள். Your beloved people will then start to hate you. உங்களோடு கூட இருந்து புசித்தவர்களே உங்களுக்கு விரோதமாய் மாறி விடுவார்கள். Those who ate together with you will then start to work against you. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்களும் கூட தள்ளப்பட்டிருக்கலாம். You might perhaps have been pushed into that situation. ராஜா தங்களுக்கு சாதகமாய் இருப்பான் என்று எண்ணினார்கள். அவனோ பாதகமாய் மாறினான். They thought the king would be favorable to them, but on the contrary he was unfavorable. பிரச்சனை அதிகரித்தது. The problem intensified. அக்கினி சூளை 7 மடங்கு அதிகரித்தது. The fire in the furnace was heated 7 times over. இப்பொழுது அவர்கள் 3 பேரையும் உள்ளே தூக்கி போட்டார்கள். Now all the 3 were cast into the furnace. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இப்படி சூழ்நிலைகள் மாறலாம். Beloved, no matter who you are, circumstances could change for the worse for you like this. உன்னோடு இருப்பவர்களே உனக்கு ஆப்போசிட்டாக மாறி விடுவார்கள். People who are in your company might perhaps turn against you. என்ன நடந்தது? What happened? ஆனாலும் இவர்கள் தைரியமாக நின்றார்கள். Nonetheless they stood boldly. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவியாமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை. The Lord God whom we worship and serve is able to deliver us from the mouth of that furnace. Even if he does not deliver us from the furnace, let it be known unto you, O king, that we will not worship and serve that graven image. இத்தனை வருஷம் நீங்கள் தேவனை பின்பற்றி வருகிறீர்களே, உங்களில் அந்த நிச்சயம் உள்ளவர்கள் எங்களை தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, உங்களை இரவும் பகலும் காக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Beloved, he is ever so faithful to preserve you day and night. நீ உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை. Even if you shall fall asleep, he will not. நீ தூங்கினாலும் அவர் தூங்குவதே இல்லை. Even if you slumber, he will not. ஒரு நம்முடைய சபையினுடைய ஒரு மூத்த பாஸ்டர் ஒரு பிரச்சனை சூழ்ந்த நேரத்திலே அப்படியே தூக்கம் வராமல் இரவெல்லாம் ஜெபித்து அலைந்து கொண்டே இருந்தார். An elder pastor of our fellowship, at the time when he was facing a conflicting situation, without falling asleep at night, he was walking up and down. தூங்கணும்னு ட்ரை பண்றாரு. அந்த மைண்ட்ல அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அவர் எழும்பி நடக்க ஆரம்பிச்சார். He wanted to fall asleep, but when this disturbance entered into his mind, he could not. He started to walk up and down. திடீரென்று ஒரு சத்தம். Suddenly he heard a voice. மகனே நீ போய் தூங்குன்னு சொன்னார். My son, go and sleep. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னார். Go take rest. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. He could not understand a thing. தூங்கு சொல்லி பிசாசு நம்மள ஏதோ மேற்கொள்ள போகிறானோன்னு நினைச்சிட்டார். He thought it was the devil's voice in order to prevail against him later. அதுக்கு பிறகு அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். And then he started to pray all the more. திரும்பவும் அவருக்கு டயர்ட்னஸ் வந்தது. Once again he became tired. மறுபடியும் அதே சத்தம் கேட்டது. Once again he heard that same voice. அவருக்கு அந்த மைண்ட்ல குழப்பம் இருந்ததனால இது யாருடைய சத்தம்ங்கறத புரிய ரொம்ப யோசித்தார். Because he was in this confused state of mind, he was not able to discern as to whose voice it was. அப்பொழுது மறுபடியும் தேவனுடைய சத்தம் தெளிவாய் கேட்டது. It was at that time that he clearly heard the voice of God. இந்த காரியத்தை என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடு. And the Lord said, surrender this matter into my hands. நீ போய் ரெஸ்ட் எடு. You go and take rest. இஸ்ரவேலை காக்கிற நான் உறங்காமலும் தூங்காமலும் இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுப்பேன். I who keepeth Israel
will neither sleep nor slumber. I will take charge concerning this அடுத்த matter. நாள் காலையில அந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆகிவிட்டது. Right on the next day, that problem was solved. அதனால நீங்க எல்லாரும் தூங்கணும்னு நான் சொல்லவில்லை. That doesn't mean you should all sleep. நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். Don't be frightened, for the Lord will be at work for you. இவர்கள் சொன்னார்கள், எங்களை தேவன் தப்புவிப்பார், அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் எங்கள் தேவனை மறுதலிக்க மாட்டோம். They said, they confessed, our Lord is able to deliver us, even in the event of he not delivering us. We will not be unfaithful to him. We will not worship that graven image. நான் மறுபடியும் கேட்கிறேன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், இல்லாவிட்டாலும் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு மாத்திரம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒரு மனிதன் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். There was one man who said, even if he slay me, yet will I trust him. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். Great is he, greater is he that is in us than he that is in the world. அவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். They were cast into the fiery furnace. அவர்கள் கருகி அப்படி ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று எட்டி பார்த்த பொழுது தேவகுமாரனுக்கு ஒப்பான ஆவியானவர் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தார். When people looked inside to see whether charred remains of them would be inside the furnace, what appeared to be like unto the Son of Man in the spirit was loitering inside the confines of the அக்கினியின் furnace. ஊடாக நீ நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி உன் பேரில் பற்றாது. Even if you shall pass through the fire, you will not be burned, but fire will not by any means hurt you. விசுவாச வீரர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். We read in the book of Hebrews, warriors of faith, they quenched the violence of fire. பிரியமான எப்படி அக்கினியை மேற்கொள்வது? Beloved, how to prevail against fire? நீ ஒரு அக்கினியாய் மாற வேண்டும். You should become a fire. நீ ஒரு அக்கினி சூளை போல மாற வேண்டும். You should become a fiery furnace. நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். I believe that you would have all taken baptism. ஏதோ பச்சை தண்ணில நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க. You might have taken baptism in plain cold water. ஆனால் இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கிறது. But there is yet another baptism. மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. It's spoken of in 3:11 of St. Matthew. நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன். I baptized you indeed with water. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர். But he who cometh after me is mightier than I. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். The same is he who shall baptize you with the Holy Ghost and with fire. பிரியமானவர்களே, ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்? Beloved, how many of you have received baptism in water? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? How many of you have been baptized in the Holy Spirit? அக்கினியினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? How many have been baptized in fire? அபிஷேகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand the various great steps of baptism. அக்கினியாய் மாறினவனுக்கு அக்கினி ஒண்ணுமே செய்யாது. A man who is fire himself will not be affected by fire. அக்கினியை பட்சிக்க முடியாது. Fire cannot consume fire. நீ ஒரு அக்கினி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் அக்கினிமயமான பரீட்சையின் பாதையிலே நீ வேகாதிருப்பாய். அது உன் பேரில் பற்றாது. If you have received fiery baptism, you will stand bold in the face of fiery trials. They will not by any means hurt you or cast you down. ஒன்று உன்னை அக்கினி பரீட்சையிலே தள்ளி விடுவான். One, you will be cast into the face of fiery trials. அந்த வாலிபனை அடிக்கடி அந்த ஆவி அக்கினியிலே தள்ளினது. There was an evil spirit that cast a young man oftentimes into fire. எபேசியர் 6:16 படி பார்க்கும் பொழுது பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். We read in Ephesians chapter 6 and verse 16, they are the fiery darts of the wicked. இந்த அக்கினி பரீட்சையிலே போய்க் கொண்டிருந்த இந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ராஜா சொன்னான், வெளியே வாருங்கள். It is to these children of God who underwent these fiery trials that the king said, come out. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் அக்கினி பரீட்சைகள் என்று வாழ்க்கையை உணர்கிறீர்கள்? Beloved, how many of you realize that your life is fraught with fiery trials? இந்த விசுவாச பாதையிலே எத்தனை பேர் அக்கினி பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are walking in that fiery path in your life of faith? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை அக்கினி சூளை போல நாளுக்கு நாள் சூடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று எத்தனை பேர் அறிக்கையிடுகிறீர்கள்? How many of you confess that like a fiery furnace and the heat thereof of it, your life is undergoing that path? அருமையான நண்பனே, இந்த கூட்டத்தின் வாயிலாக உன்னுடைய அக்கினி பரீட்சையின் காலத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். Beloved, through these meetings the Lord will bring an end to the life which was fraught with fiery trials. நான் போய்க் கொண்டிருந்த அக்கினி பரீட்சையின் காலங்கள் முடிவடைகிறது. என்னை வெளியே வரும்படி தேவன் அழைக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உன் வாழ்விலே இன்றைக்கு ஒரு மாற்றம் சம்பவிக்க The போகிறது. reason why I speak of it now is because
because I see a change that is about to happen in your life. இது எழுப்புதலுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையுமே கிடையாது. These are not words in order to just revive you. தேவன் அக்கினி பரீட்சையிலே போகிற அநேகரை இங்கே காண்கிறார். The Lord sees many people are walking the way of fiery trials நீ here. ஊழியத்திலே இருக்கிறாய், ஆனால் நீ போகிற பாதை 7 மடங்கு அக்கினி பாதை. You are in the ministry, no doubt, but the way which you take is being heated over with fire 7 times. இப்பொழுதுதான் நீ கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறாய், அதற்குள்ளேயே உனக்கு அக்கினி பரீட்சைகள் தொடங்கி விட்டது. You are a newcomer into Christ, but even before that, fiery trials have commenced in your life. எத்தனையோ வருடம் இந்த விசுவாச பாதை உனக்கு சாதகமாக இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது உனக்கு விரோதம் போல உனக்கு தென்படுகிறது. All this why this path of faith seemed to be favorable to you, suddenly it seems to be quite unfavorable. பிரியமானவர்களே, நீங்கள் பயந்து போகாதிருங்கள். Beloved, do not be frightened. எந்த ராஜா சாதகமா இருந்தானோ, எந்த ராஜா உனக்கு பாதகமா இருந்தானோ, கர்த்தர் அவனையே மறுபடியும் உனக்கு சாதகமாய் மாற்றுவார். This king who was once favorable then became unfavorable will once again be turned to become favorable to you by the Lord. சாதகமானதை பாதகமாய் மாற்ற முடியும், பாதகமானதை மறுபடியும் சாதகமாய் தேவனால் மாற்ற முடியும். God can make unfavorable things unfavorable, and on the contrary restore favor back in those unfavorable things. இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக உன்னை தேவன் அக்கினி சூளையிலிருந்து வெளியே வரும்படி அழைக்கிறார். Through these meetings the Lord calls to you to come out of the confines of the fiery உன்னுடைய furnace. அக்கினி பரீட்சையின் காலங்கள் முடிவடைகிறது. The time of your fiery trials come to a close. அதை விசுவாசித்தால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே அது சம்பவிக்கும். If you believe in it, it will transpire in your life right now. உன்னுடைய வாழ்க்கையில நீ மிகவும் நெருக்கப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows that you have been afflicted much in your life. கர்த்தருக்காக நீ நிற்பதும் கர்த்தருக்கு தெரியும். The Lord knows that you stand firm for Him. நீ நிற்க சோதனைகள் பெருகுகிறது என்பதும் கர்த்தருக்கு தெரியும். The Lord also knows, even as you stand firm for Him, trials intensify in your life. நான் இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது சிந்தித்தது, கர்த்தர் அக்கினி பரீட்சைக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். Even as I was reading for this Bible study, that which the Lord inspired me of to think is that God has reserved an end even for fiery trials. சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த ராஜா பரிதபிக்க ஆரம்பித்தான். In a short while that king started to languish. வெளியே வாருங்கள். Come out. பாருங்க, அந்த ராஜாவுடைய வார்த்தை, வெளியே வாருங்கள். Just see the words of that king. He said, come out. அக்கினி பரீட்சையிலே சிக்கி தவிக்கிற அருமையான நண்பனே, இன்றைக்கு உன்னை வெளியே வரும்படியாக தேவனுடைய வார்த்தை அழைக்கிறது. Oh beloved friend who is languishing in your fiery trials, the words of God are for you tonight. Come out, says that word. ஒன்று, தேவன் மனிதனை வெளியே அழைப்பது. One, the Lord bringing a man out. இரண்டாவது, தேவனே அவனை அழைத்து கொண்டு வெளியே வருவது. And secondly, God Himself leading a man out. அழைத்த உடனே வர முடியாவிட்டால், வர முடியவில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால், உங்களை வெளியே கொண்டு வரவும் அவர் வல்லவர். If you confess after God's call that you cannot make it out on your own, the Lord secondly is able to lead you out by His hand. ஒரு குடிகாரனை குடிக்காதே என்று சொன்னால் என்ன சொல்லுகிறான்? என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறான். If you say to an alcoholic, stop drinking, what he would say to you in return is, I cannot. என்னுடைய தகப்பனார் ஒரு குடிகாரர். My father was an alcoholic. குடித்து வயிற்றில ஒரு பெரிய ஓட்டையே விழுந்து விட்டார். By giving himself to much drinking, there was a big hole seen in his abdomen, in his stomach. டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து எங்க அண்ணனை அனுப்பி இருக்கிறார். And he had sent my brother to consult with the doctor. அவர் டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, குடித்தால் சீக்கிரமாய் செத்து போவார், குடிக்காமல் இருந்தால் கூட கொஞ்ச நாள் இருப்பார். And he said, if he shall continue in alcoholism, he will die soon. If he doesn't, maybe if he quits that habit, he might live for a while longer. இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு கேட்டார். And the brother asked, is there some other alternative to this? எங்க அப்பா கேட்டாரு, வேற ஏதாவது முறை இருக்கான்னு கேட்டு பாரு. My father asked whether there is some alternative to this. ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டான். But he was said, nothing at all. அவர் கூட கொஞ்ச நாள் இருந்து நான் சாகறதை விட குடிச்சிட்டு இப்பமே சாகறேன்னு செத்துட்டார். And he said, it will be worse for me to continue without drinking and die later, so let me die right away drinking. பிரியமானவர்களே, அவர்களுக்கு அதை விட முடியவில்லை. They are not able to quit their habits. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு விசை பார்த்திருந்தால் விடுதலை கிடைத்திருக்கும். But if he had seen my Lord Jesus Christ once in his life, he could have perhaps been delivered. இருள் சூழ்ந்த எந்த மனுஷனுடைய வாழ்வும் அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடையும். The life of any man which is encompassed by darkness will be illuminated if he shall look at Jesus. உன்னை வெளியே வரும்படியாக அழைத்தால் நீ வெளியே வரலாம். வர முடியாவிட்டால், முடியவில்லை என்று சொன்னால் உன்னை தூக்கி கொண்டு வெளியே அழைத்து கொண்டு வர என் இயேசு போதுமானவர். If you can come out after his call, well and good. If you cannot, if you shall confess you cannot,
The Lord will lead you out, and the Lord is faithful to do it in your life. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே லோத்தின் வீட்டுக்கு 2 தேவதூதர்களை அனுப்பி உன்னோடு இருக்கிற எல்லாரையும் அழைத்துக் கொண்டு நீ வெளியே வந்துவிடு என்று ஆண்டவர் அவனோடு பேசினார். In Genesis 19:12 we read about God speaking to Lot saying, bring out all of your family members along with you so that you might deliver yourself from the destruction of the city. உனக்கு இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு நீ வெளியே வான்னு சொன்னார். Come out in the company of all those people who are the next of your kith and kin. அழிந்து போகிற ஒரு உலகத்திலே நீ காணப்படுகிறாய். You are sitting in a world which is about to face destruction. நியாய தீர்ப்பை நீ நோக்கி நீ சமீபித்து போய் கொண்டே இருக்கிறாய். You are hastening towards judgment. உன்னுடைய இந்த நீ இருக்கிற இடத்துக்கு நியாய தீர்ப்பு என்பது சில மணி நேரங்களிலே வரப்போகிற ஒரு சூழ்நிலை. Judgment is something that is to come upon the place where you are dwelling in yet a few years. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we read in Genesis chapter 19, 15ஆம் வசனத்திலே அவன் தாமதித்தான். in verse 15 he tarried. அவன் தாமதித்தான். He tarried. அவன் தாமதித்த பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய கிரியையை நடப்பிக்க It ஆரம்பிக்கிறார். is only when he delayed and tarried that God started to go about his work. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உன்னை சோதோமில் இருந்து நியாயத்தீர்ப்பின் உலகில் இருந்து அப்படிப்பட்ட நிர்பந்தமான வாழ்வில் இருந்து உன்னை வெளியே அழைக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். Even today God wishes to deliver you from Sodom, from this world of judgment, from this pathetic life once and for all. பாதை மாறின ஒரு மனிதன், A man who erred in his way, ஆபிரகாமை விட்டு விலகின ஒரு a மனிதன், man who estranged himself from Abraham, உலகத்தை ஏதேன் போல் அவன் பார்த்த ஒரு a மனிதன். man who beheld the world to be as Eden. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீர்கள்? Beloved, how many of you are like this? இந்த லோத்தை நோக்கி தான் 2 தூதர்கள் It அனுப்பப்படுகிறார்கள். was towards Lot that 2 angels were dispatched. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகளிலே பாதை மாறி தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். Beloved, because of your circumstances, sometimes you could have erred from your path. விசுவாசத்தை விட்டு நீங்கள் சூழ்நிலைகளிலே விலகி போயிருக்கலாம். Because of circumstances, you could have erred from your way of faith. இந்த கூட்டம் மறுபடியும் உன்னை அழைக்கும்படியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டம். Beloved, this meeting was organized in order to beckon and call you again. விசுவாசத்தை விட்டு நீ வெகு தூரம் நீ சென்றிருக்கலாம். You could have erred and could have estranged yourself from the faith. இப்பொழுது உன்னுடைய தரிசனம் எல்லாம் உலகமாய் காணப்படுகிறது. But all your vision now perhaps could be about the world. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the word of God says, அவனை நீதிமான் என்று சொல்லுகிறது. it calls a man, that man a just man. பேதுரு இவனை பற்றி என்ன சொல்லுகிறார்? What does Peter say about him? ஒவ்வொரு நாளும் பாவத்தை கண்டு கேட்டு தன்னுடைய இருதயத்திலே வேதனைப்பட்ட ஒரு மனிதன் நீதிமான் என்று சொல்லி இருக்கிறார். He calls him a just man who, on seeing the unrighteous deeds and unlawful works of the people in this world, was vexed in his righteous heart from day to day. பாவத்தை பார்த்து துக்கப்பட்டான். A man who took grief on seeing sin. பாவ சம்பவங்களை கண்டு அவன் கேள்விப்பட்டு வேதனைப்பட்டான். Hearing of sinful works, he was pained in his mind. ஐயோ, உலகம் இவ்வளவு கெட்டு போயிருச்சேன்னு நினைத்தான். He said, woe unto this world, it's been ruined so much. ஆனா என்ன நடந்தது? But what happened? அதை விட்டு வெளியே வர மாட்டான். He could not extricate himself from there. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படித்தான் 80% பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இருக்கிறார்கள். Beloved, this is approximately how the state of 80% of the people are in the Pentecostal fellowship. பாவத்தை கண்டும் கேட்டும் தங்களுடைய இருதயத்திலே வாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் சோதோமை விட அவர்களுக்கு மனதில்லை. On hearing and seeing of the unlawful and sinful deeds of Sodom, they are vexed in their mind. Nonetheless, they are not able to leave it behind and go. ஏற்கனவே ஒரு விசை அதிலிருந்து கர்த்தர் வெளியே அவனை கொண்டு வர போராடினார். Even once did God already strive with him to bring him out of there. அந்த நேரத்திலே எல்லாவற்றையும் இழந்து போனான். In that time, he lost all of his. ஆபிரகாம் மூலமாக அவனுக்கு உதவி கிடைத்தது. But help was extended to him through Abraham. மறுபடியும் சோதோமுக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டார். But he found himself sitting there in Sodom எத்தனை again. சுத்திகரிப்பு கூட்டங்கள், எத்தனை ராபோஜனங்கள், மறுபடியும் நீ சோதோமிலே போனால் என்ன சம்பவிக்கும்? How many sanctification meetings, how many communion services, if you shall after all this re-enter to find yourself sitting there, what will happen to you? கடைசியாக ஒரு வாய்ப்பு நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவனுக்கு அளிக்கப்பட்டது. There was one and only final chance that was extended to him before judgment was pronounced. நீ அழைத்துக் கொண்டு வெளியே வா. Come out, bring all of them. ஆனால் அவனோ தாமதித்தான். But he tarried, he delayed. பிரியமானவர்களே, நீங்கள் தாமதிக்கலாம், ஆனால் தேவனுடைய செயல்கள் தாமதிக்காது. Beloved, you can delay in matters, but God's work will not be delayed. ஏன் ஞானஸ்நானம் எடுக்க நீ தாமதிக்கிறாய்? Why do you delay in the aspect of baptism? ஏன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தாமதிக்கிறாய்? Why do you delay in obeying to the truth? ஏன் பிரதிஷ்டை பண்ண தாமதிக்கிறாய்? Why do you delay in your ஏன் consecration? இந்த ஐக்கியத்திலே வர தாமதிக்கிறாய்? Why do you delay to venture into this fellowship?
fellowship? ஏன் கிறிஸ்துவுக்காக நிற்க நீ தாமதிக்கிறாய்? Why do you delay to stand firm for the Lord Jesus? எதற்காக இந்த உபதேசத்துக்கு வர நீ மறுக்கிறாய்? Why do you deny this truth and stop from coming here? ஏன் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வர இன்னும் தாமதிக்கிறாய்? Why do you delay to come into this fellowship of the saints? அருமையான நண்பனே, நீ தாமதிக்க நியாயத்தீர்ப்பு உன்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. Beloved brother, as you keep delaying, judgment is hastening towards you. அந்த நாகமான் தாமதிக்க சுகமும் தாமதித்துக் கொண்டே போனது. Beloved, as Naaman deferred, even his healing was deferred. பிரியமானவர்களே, நீங்கள் தாமதிக்க விடுதலை உன்னை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கும். Beloved, as you keep delaying, your deliverance will also be delayed. It will leave you. It will go away from you. மறுபடியும் அவன் சோதோமுக்குள்ளே போய் உட்கார்ந்தான். He re-entered and sat inside Sodom again. சோதோமினுடைய குற்றம் என்ன? What was the sin of Sodom? ஆகார திரட்சி, Fullness of bread, கர்வம், pride, நிர்விசாரம், callousness, சாங்கோபோங்கமான ஒரு வாழ்க்கை. a life free of caution. எசேக்கியேல் 16:49 சோதோமை தேவன் அழித்ததினுடைய 4 காரணங்களை சொல்கிறார். We read in Ezekiel 16:49 about the Lord speaking of 4 reasons as to why he destroyed Sodom in the first place. இன்னைக்கும் கூட பாருங்க, நிர்விசாரங்கள் அதிகமா இருக்கிறது. Even today you can see callousness abounding. சுகபோக வாழ்வு பெருகிவிட்டது. A life of luxury and pleasure is increased. இன்னைக்கு பாருங்க, ஆகார திரட்சியும் கர்வமும் ஜனங்களுக்குள்ளே அதிகம் காணப்படுகிறது. Even today people are filled with self-eating. Fullness of bread is seen in the people. இவன் தாமதித்த பொழுது அந்த தூதர்களுக்கு தாமதிக்க முடியவில்லை. But even when this man was delaying, the angels could not delay. அந்த 2 தூதர்களும் என்ன செய்தார்கள்? What did those 2 angels do? கிழக்கு வெளுக்க போகிறது. The sun is to rise in the east. சூரியன் உதிக்க போகிறது. It is about to dawn. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக இவர்களை வெளியே கொண்டு போய் விட வேண்டும். Before it dawns, they should be brought out of the city. நம்முடைய நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்க போகிறார். அதற்கு முன்பாக உன்னை சோதோமை விட்டு வெளியே கொண்டு வர இந்த கூட்டத்திலே ஆவியானவர் போராடுகிறார். Our son of righteousness Jesus is to soon arise, before which in this meeting does he want to deliver you. இவன் வருகிறது போல தென்படவே இல்லை. It didn't appear as if he would be coming out. பேசி டயத்தை இழுத்துக்கிட்டே இருக்கான். He kept speaking back and forth and he tried to delay. ஒரு லிமிட் வந்த பொழுது 2 தூதர்களும் அந்த சோதோமிலே அந்த லோத்தினுடைய கைகளையும் அவனுடைய மனைவியினுடைய கைகளையும் 2 பெண் பிள்ளைகளுடைய கைகளையும் பிடித்துக்கொண்டு வெளியே இழுத்துக்கொண்டு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். But after he went beyond limits, the 2 angels by force took hold of Lot, his entire family, his daughters, and brought them out of the confines of the city. அருமையான நண்பனே, உன்னை வா 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 என்று அவர் அழைப்பார். ஆனால் நீ வராத பட்சத்தில் உன்னை அவர் அப்படியே விட்டு போகிறவர் அல்ல. உன்னுடைய நிலவரம் தெரிந்து இன்று உன்னுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு வர போகிறார். Beloved, after repeatedly calling you to come, if you do not obey, he will not let go of you just like that. He will take hold of your hand and by force bring you out. That is the message. சில பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து உன்னால் வெளியே வர முடியவில்லை. You are not able to deliver yourself from the clutches of evil habits. சில கெட்ட பழக்க வழக்கங்களிலே நீ ஊறி போய் கிடக்கிறாய். You have almost marinated in certain sinful habits. சில அந்நிய தொடர்பிலிருந்து விட நீ வாஞ்சிக்கிறாய், அது உன்னை விடுவதில்லை. You are wishing to sever your strange ties, but you cannot do it. உலகத்திலே உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. You have an affinity for the world. சோதோமிலே ஒரு பிடிப்பு இருக்கிறது. You have something to latch on to in Sodom. அழிவோடு உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. You have fellowship with destructible things. தோல்வியிலே நீ சிக்கி தவிக்கிறாய். You are languishing in defeat. விருப்பம் உண்டு, முடியவில்லை. You have a desire, but you cannot. வாஞ்சிக்கிறாய், வெளியே வர முடியவில்லை. You wish for things, but you cannot. அருமையான நண்பனே, இந்த சூழ்நிலையில் இருக்கிற உன்னை இன்றைக்கு தேவன் செய்கிறது என்னவென்றால் உன் கையை பிடித்து அவரே வெளியே அழைத்து கொண்டு வருவார். Beloved, in you who is found in this situation, what God is about to do to you is to take hold of you by force in his hand and bring you out. என்னால் வெளியே வர முடியவில்லையே, யார் எனக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்க்கிற அருமையானவனே, இன்றைக்கு உன்னை அழைத்து கொண்டு வரத்தான் இந்த தூதின் மூலமாய் ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். Oh beloved person who is languishing, there is none to deliver you. It is through this message now that God wants to deliver you by taking you and leading you out by force. அந்த 2 தூதர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் விடாமல் வெளியே கொண்டு வந்தார்கள். The 2 angels took Lot, his wife and his 2 daughters, children out by force. உன்னை அழைத்த தேவன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கே வெளியே கொண்டு வருவார். The Lord who called
told you will deliver you, your wife, your children, your entire family right now. அந்த இரண்டு தூதர்கள் யாரை காண்பிக்கிறார்? Whom do those two angels speak of? இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒரு தூதன், இன்னும் கொஞ்ச நேரத்திலே தேவனுடைய வல்லமை ஒரு தூதனை போல இறங்கி உன்னை வெளியே கொண்டு வரும். He who shares the word of God from here is one angel. In yet a short while there will be another power falling upon you that will also bring God's words. That's another angel. நான் கூப்பிட்டு பார்த்தேன், அவன் வரவில்லை. போகட்டு எக்கடுங்கட்டு போகட்டும்னு ஆண்டவர் விட்டு போகிறவர் அல்ல. The Lord is not one will just give up on you saying, I tried calling him but he hearkened not. உன்னுடைய இயலாமை அவருக்கு தெரியும். The Lord knows what you cannot do. நீ சிக்கி தவிக்கிறது அவருக்கு தெரியும். The Lord knows that you're languishing, being taken in certain things. உன்னுடைய பலத்தினால் நீ வெளியே வர முடியவில்லை என்பதை கர்த்தர் அறிவார். The Lord knows pretty well that you cannot deliver yourself with your own strength. நீ பயப்படாதே. Don't be இன்றைக்கு afraid. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய வல்லமையினாலே உன்னை வெளியே இழுத்து கொண்டு வருவார். Before this meeting closes, the Lord with his almighty power will bring you out. அடுத்ததாக Next, ஆபிரகாமை கர்த்தர் வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். the Lord next brought Abraham out and asked him to gaze up into heaven. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Genesis 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். And he brought him forth abroad and said, Look now toward heaven, and tell the stars, if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. ஆதியாகமம் 15:5 ஆண்டவர் ஆபிரகாமை நேரடியாக போய் அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். In Genesis 15:5 we read of God directly visiting Abraham and bringing him out. அவளை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தத்தை அவர் உறுதிப்படுத்தினார். He by himself brought Abraham out, asked him to look into heaven and asked him to count the stars in the firmament and said, so will your seed be and I will bless you. ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். The Lord called him and brought him out of the land of the Chaldeans called Hor. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று அவனோடு பேசினார். And spoke to him saying, go to this land which I shall speak to thee or show to நான் thee of. உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று அவர் சொன்னார். And said, I will bless you with a seed. நாட்கள் போய்க்கொண்டே இருந்தது. Days went by. வாக்குத்தத்தத்தை அவன் நினைவு கூர்ந்து கொண்டே வந்தான். He kept remembering God's promise. என்ன நடந்தது பிரியமானவர்களே? Beloved, what happened? காலம் தாமதிக்க அவனுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இல்லாவிட்டால் ஒரு தடுமாற்றம், விசுவாசத்திலே அறிக்கையிலே அவன் நிலைபெறாமல் போய்விட்டான். As the days went by, there was some unbelief that crept into him. He started to make wrong confessions concerning his faith. அவனோடு கர்த்தர் வந்து இடைபடுவார். How will the Lord deal with him? அவனுடைய மனைவி உள்ளே இருந்து சிரித்துக் கொண்டே இருப்பாள். And his wife would be laughing from within the tent. மறுபடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே நிறைவேறதில்லையே, இது எப்பங்க நடக்க போகுதுன்னு ஒரு பரியாச உணர்வு. And the wife will be mocking Abraham. Well, this man is speaking the same thing all over again, that things will happen. How is it ever going to happen? இன்னொரு விசை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமுக்கே சிரிப்பு வந்து நகைத்தான் என்று சொல்லி. In another occasion, God spoke to Abraham. In that juncture, it is written, even Abraham laughed at God, mocked God. இப்படி எல்லாம் நடக்குமா? Can such things happen? இனிமேல் நடக்குமா? Can it happen in the future? நான் எதிர்பார்த்த காலங்கள் முடிந்து விட்டது. That which I expected, that my time is closed. இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. He had some staggering like this. ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும். And he said once to the Lord, Lord, let Ishmael live before you. ஆதியாகமம் 15:2 சொல்லுகிறான், இந்த எலியாசரே கடைசியாக என் பிள்ளையாக நான் அவனை ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். And he then says in verse 2 of chapter 15 of the book of Genesis, here is Eliezer, I will sponsor him to be my child, I will adopt him. நாட்கள் போன பொழுது அவனுக்குள்ளே ஒரு அவிசுவாசம். As days rolled by, unbelief crept into him. பிரியமானவர்களே, கர்த்தர் கூட உங்களோடு பேசி இருப்பார். Beloved, even the Lord would have spoken to you. சில வார்த்தைகள் உங்களோடு இடைப்பட்டு இருக்கும். Some words could have dealt with you. சில தரிசனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். Certain visions could have appeared to சில you. வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். You should have received certain revelations. சில சொப்பனங்கள் வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசி The இருப்பார். Lord could have interacted with you through dreams. சில தரிசனங்களோ தீர்க்க தரிசனங்களோ உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட்டிருக்கும். Be it dreams or prophecies, they could have interacted with you privately. ஆனால் என்ன சம்பவித்தது? But what transpired? நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. Days went by. இது நடக்குமா? Can this happen? இது சம்பவிக்குமா? Can this ever happen? இப்படி தேவனால் செய்ய முடியுமா? Can God do as he said? எல்லாம் முடிந்து போய்விட்டது. All things have been finished. இப்படிப்பட்ட ஒரு விரக்தியும் ஒரு கேள்வியும் ஒரு துக்கமும் ஒரு சந்தேகமும் இப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கிறது.
Such frustration, grief, questioning and doubt was holding sway over him. அவிசுவாசமான ஒரு பொல்லாத இருதயம் உங்களிலே வராதபடி பாருங்கள். Be careful lest an evil heart of unbelief be found in any of you. தேவன் சொன்னதை அவர் செய்யக்கூடிய தேவன். The Lord is one who is able to perform according to his words. அவர் செய்வதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். He is a God who will speak what he can do. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி The இருக்கிறார். Lord has said, I will never leave you nor forsake you until I accomplish that which I have spoken to thee of. பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். Beloved, depart and come out of the unbelief in your life. அவிசுவாசம் என்னும் கூடாரத்தை விட்டு நீ வெளியே வா. Come out of the confines of this tent called unbelief. அவிசுவாசத்திலே இருக்கிற வரை உனக்கு சிரிப்பு தான் வரும். As long as you are in unbelief, you will keep mocking. கேள்விகள் தான் உனக்கு வரும். Questions is all that you will bring forth. சந்தேகங்கள் தான் உனக்குள்ளே எழும்பும். Only doubts will creep in you. தவறான வார்த்தைகள் தான் நீ பேசிக்கொண்டே இருப்பாய். You will keep speaking untoward words. இன்றைக்கு உன்னை அவர் வெளியே அழைத்துக் கொண்டு வர விரும்புகிறார். Here the Lord now wants to bring you out. அவனை அந்த கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்துக் கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார். And the Lord bringing him out of the tent said, gaze into heaven. நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார். If it இதை விட அதிகமாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். If it be possible, number the stars in the firmament, for greater will be the count of your seed, said he to இந்த Abraham. மாலை வேளையிலே அருமையான நண்பனே, உன்னுடைய அவிசுவாசத்தில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Beloved, this evening, the Lord wishes to bring you out and deliver you out of your unbelief. உனக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து பார். Remember his words to you. உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நினைத்து பார். Remember his words of prophesying to அவர் you. உன்னோடு பேசின வாக்குத்தத்தத்தை நினைத்து பார். Remember thou his words of promises to you. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினவர். He is one who framed the worlds by his word. வார்த்தையினால் உலகங்களை தாங்குகிறவர். The one who upholds the worlds by his word. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையிலே ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை. Even if this world and this heaven will pass away, not a jot and a tittle of his word will pass away. அவர் சொன்னதை செய்கிற தேவன். He is one who will perform his words. அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. He is not man that he should lie. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. Neither is he mankind to turn and repent from his words. உனக்காக சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். He will perform what he said for your sake. உன் பிள்ளைகளுக்காக சொன்னதை நிறைவேற்றுவார். He will perform what he spoke for your children's sake. உன் ஊழியத்துக்காக சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். He will perform what he spoke for your ministry's sake. அவிசுவாசத்தை விட்டு வெளியே வாருங்கள். Come out of your unbelief. வர முடியாவிட்டால் கர்த்தர் உன்னை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வெளியே கொண்டு வர போகிறார். In the event of you not able to come out, the Lord's going to bring you out in this meeting. அவிசுவாசத்தினால என்ன சம்பவிக்கிறது? What happens because of unbelief? அற்புதமே நடக்காது. Miracles won't happen. அவிசுவாசம் தான் அற்புதத்தினுடைய முதல் எதிரி. Unbelief is the first adversary to wonders and marvels. அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவர் அநேகம் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. Because of the unbelief, he was not able to do marvelous things in people's midst. ஒரு இடத்துல சீஷர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். In one place, his disciples cast out demons. அந்த பிசாசு போகவே இல்லை. But the demon never departed. அவங்களுக்கு பெரிய டவுட் ஆயிருச்சு. They started to doubt. இயேசுவிடம் வந்து கேட்டாங்க, ஏன் போகல? They asked Jesus, why does this demon not depart? உங்களுடைய அவிசுவாசத்தினால் தான். It is because of your unbelief. ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ஒரு தகப்பன் அலைந்து கொண்டே இருந்தார். There was a father who was wandering here and there with his child with him. சின்ன வயசுலயே வியாதி. The child was sick in a very tender young age. சின்ன வயசுலயே பிசாசு. Demon possession in a young age. இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். And Jesus asked, do you believe? அப்பொழுதுதான் அவனுடைய அவிசுவாசத்தை உணர்ந்து அழ ஆரம்பித்தார். It was only then he wept, realizing his unbelief. அவிசுவாசியா இருந்தால் உனக்கு யாரை பார்த்தாலும் சுத்தமா தெரியாது. If you have unbelief, regardless of whom you look at around you, they will all be unclean. அவிசுவாசிகள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. The unbelieving will not enter into the kingdom of heaven. பிரியமானவர்களே, இந்த அவிசுவாசத்தை விட்டு கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உன்னை வெளியே அழைத்து கொண்டு வந்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று மறுபடியும் வாக்குத்தத்தங்களை புதுப்பிக்கிறார். Beloved, the Lord bringing you out of this unbelief promises to you that his promises will be renewed once again, even as it is granted to you in your life. நாளைக்கு இன்னும் வெளியே கொண்டு வரப்பட்டவர்களை பார்க்கலாம். We will consider about more people who were brought out. தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து தானே வெளியே வந்தவர்களை நாம் பார்க்கலாம். Let us consider of those people who, realizing God's words, came out by themselves. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுநாள் வெளியே வந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கலாம். In the day to follow, let us by God's will see how those people lived after coming out. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னை வெளியே வரும்படியாக அழைக்கிறார். வர முடியாவிட்டால்
உன்னை அவரே வெளியே கொண்டு வர போகிறார். In this meeting, the Lord is going to call you to come out. In the event of you not being able to, He is going to do it by Himself. அருமையான நண்பனே, ஓரேப் மட்டும் வந்தவனே, இன்றைக்கு ஏன் நீ கபியிலே சிக்கியிருக்கிறாய்? Oh man of God, who has reached your destination, Horeb, why after having come here, you're still loitering and lingering inside that den? இன்றைக்கு கர்த்தர் உன்னை அக்கினி சூளையிலிருந்து வெளியே வரும்படி அழைக்கிறார். Even today does the Lord call you out of the confines of the fiery furnace. சோதோமை விட்டு வெளியே வர முடியாவிட்டால் அவரே உன்னை சோதோமை விட்டு வெளியே கொண்டு வர போகிறார். If you cannot deliver yourself from Sodom, He by Himself is going to deliver you out of there. துக்கத்தின் மேல் துக்கம் வந்து அவிசுவாசத்தில் உழன்று கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இன்றைக்கு உன்னை வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். Oh friend who is in unbelief, grieving, having grief over grief, the Lord bringing you out is going to give you of His promises. கபியிலே இருக்கிறேன், கர்த்தர் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள், நான் வெளியே வர வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who are in the cave, the den, and say, we are going to believe henceforth, close your eyes and be on your knees. என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை அறிந்து கொண்டதிலிருந்து அக்கினி பரீட்சைகளூடாக போகிறேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who are in the ministry, those who are in the life of faith, who after coming to the knowledge of God are fraught with fiery trials, those people who want deliverance from it, please close your eyes. லோத்தை போல சோதோமின் புடியிலே நான் சிக்கி தவிக்கிறேன், என்னால் முடியவில்லை, கர்த்தர் தான் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு விசை உங்களை முழங்கால் படியிட்டு தாழ்த்துங்க. Those who say, I am like Lot and his family stranded in the city of Sodom, I wish that God might deliver me from that city. Those who have that desire, close your eyes and surrender yourselves to God. கர்த்தர் என்னோடு எவ்வளவோ பேசி இருக்கிறார். The Lord has spoken much to me. எத்தனையோ விசை இடைப்பட்டிருக்கிறார். Many a times has He spoken to me. எத்தனையோ வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. Many a time has promises and visions been given to me. ஆனால் காலம் தாமதிக்கிறதினால் நான் விசுவாசத்திலே தடுமாறுகிறேன். But because days go by, I stagger in my faith. கர்த்தர் என்னை வெளியே அவிசுவாசத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். The Lord should deliver me from unbelief. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி நெடுமுழங்கால் படியிடுவார்கள். Those who have that belief, those who have that desire, close your eyes and be erect on your knees. நான் விசுவாசிக்கிறேன். I believe, Lord. அன்றைக்கு 2 தூதர்களை அனுப்பின கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வரும்படியாக தூதர்களை தம்முடைய வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். The Lord who delivered those people through His 2 angels has also sent His angels now in order to deliver you all. அன்றைக்கு அந்த அக்கினி சூளையிலிருந்து வெளியே வரும்படியாக ராஜ கட்டளை பிறந்தது போல உன்னுடைய அக்கினி பரீட்சையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படியாக பரத்திலிருந்து தேவன் கட்டளையிடுகிறார். Just like a royal decree went forth in order to cast you into the furnace, the Lord also commands today in order to deliver you out of your fiery trials. வருட கணக்காக பல வல்லமைகள் உன்னை பிடித்து கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தரே இந்த மாலை வேளையிலே உன்னை வெளியே கொண்டு வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். For many years there are habits that have bound you, but God by His word has determined and has purpose to deliver you now. உன்னோடு போராடி கொண்டிருந்த அவிசுவாச பிடியிலிருந்து கர்த்தர் தான் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். That God is going to deliver you from the clutches of unbelief that strove against you by His word. கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Those who wish for deliverance from the Lord, put up your right hand. வெட்கமே படாதீங்க. Don't be ashamed. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். We are all in the presence of நீ God. கையை உயர்த்த சொல்றது தேவன் உன்னை டைரக்டா கண்டு உன்னுடைய நிலவரத்தை உணர்ந்து ஒரு வல்லமையோடு உன்னை சந்திப்பார், நீ வெளியே வந்து விடுவாய். The reason why we ask you to for your hands to be put up is God will see you, the Lord will deliver you, and you will come out of that situation. அந்த சோதோமுக்குள்ளே புகுந்து அந்த லோத்தின் கரத்தை பிடித்த கர்த்தருடைய கரம், அவனுடைய மனைவியினுடைய கரத்தை பிடித்த அந்த கரம், அவன் 2 வாலிப பிள்ளைகளையும் பிடித்த அந்த கரம், இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிற உன்னையும் உன் மனைவியினுடைய கரத்தையும் உன் பிள்ளைகளுடைய கரத்தையும் ஊழியருடைய கரத்தையும் அது பிடிக்க போகிறது. The hand of God that entered into a city of Sodom and took hold of the hands. ஆமென். தேவனுடைய வல்லமையின் நேரமாக இருக்கிறது. This is the time for the power of God. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் துக்கப்படாத. Regardless of what situation you might be in, don't be grieved. எவ்வளவு லோ ஸ்டேஜ்ல இருந்தாலும் நீ பயப்படாத. அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை பிடிக்கும். Do not think about your base and mean state. Even there will the Lord's hand take hold of you. நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கும் என்று ஒருவன் சொல்லுகிறார். A man of God says, even if I lay up my bed in the depths of the grave, even there will your hands take hold of me, O Lord. உன்னுடைய வாழ்க்கை பாதாளத்துக்கு போய் விட்டது கர்த்தருக்கு தெரியும்.
முடியும். ஆனாலும் அங்கேயும் தேவனுடைய கரம் உன்னுடைய கரத்தை பிடிக்க முடியாக இதோ வந்து கொண்டிருக்கிறது. You know that your life has almost slipped to the depths of the grave, but even there, lo, the hands of God reach out to take hold of you. ஓ சோதோமை நோக்கி வந்த தேவனுடைய தூதர்கள் இன்றைக்கு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். Yes, the angels who came towards Sodom are now proceeding towards you. நீ எந்த ஓரத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு தப்பி போக முடியாது. Regardless of which Hallelujah. corner you stand in, you cannot escape from the eyes of God. எந்த இடத்துல நீ உட்கார்ந்து பரிதபித்துக் கொண்டிருந்தாலும் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர் உன்னை நோக்கி கரத்தை நீட்டுகிறார். Regardless of where you are seated, the Lord who is rich in mercy stretches out his hands towards you. என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? You know what happens? உன்னை இதுவரை பிடித்து வைத்திருந்த ஆவி இப்போ தானாவே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறது. Beloved, the spirit that took Hallelujah. hold of you without Amen. speaking a word is leaving Hallelujah. you right now. தேவனுடைய வல்லமை அபரிமிதமாய் உன்மேல் இறங்குகிறது. The power of God without measure descends upon you. உன்னுடைய நெற்றியிலே ஒரு நாமம் தரிக்கிறார். And God gives you a name across your forehead. உன்னுடைய நெற்றியிலே ஒரு நாமம் தரிக்கப்படுகிறது. There is a name written across your ஓ forehead. நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவன். You are mine. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? தேவனுடைய வல்லமை உன்னை வெளியே தூக்கி The கொண்டிருக்கிறது. power of God has brought you out. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி எடுப்பது போல, Just like a father lifts up his ஒரு child. பிள்ளை தன் பிள்ளையை தூக்கி அரவணைப்பது போல, Just like a mother embraces his ஓ child. தேவனுடைய வல்லமை உன்னை தூக்கி தொட்டு தூக்கி கொண்டிருக்கிறது. Yes, the power of God touches you and lifts you up. காண்பிரே நீதே மகிமை மாண்பும் தன் கிரியைகளை காண்பிரே நீதே மகிமை மாண்பும் தன் கிரியைகளை விசுவாசிப்பவரா கூடாததொன்றில்லை விசுவாசிப்பவரா கூடாததொன்றில்லை இயேசுவின் வார்த்தை நம்பிடுவே இயேசுவின் வார்த்தை நம்பிடுவே காண்பிரே நீர் தேவ மகிமை மாண்புரும் தம் கிரியைகளே, காண்பீரே நீர் தேவ மகிமை மாண்புரும் தம் கிரியைகளே, விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. ஆமென். கூடாததொன்றில்லை. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே, இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே, விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. விசுவாசிப்பவரால் கூடாததொன்றில்லை. இயேசுவின் வார்த்தையை நம்பிடுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடபக்கத்திட கடபக்கத்திட கடபக்கத்திட. இயேசுவின் வார்த்தை நம்பிடுவே Amen, amen, hallelujah, hallelujah. Hallelujah. அருமையான சகோதரனே, Dear brother, உன் காதில் ஒரு காதில் இருக்கிற வேதனையை நான் அறிவேன். I know of the ear pain on one side of your face. நீ அது நிமித்தம் அடைகிற வேதனை எனக்கு தெரியும். I know the resultant agony that you undergo. நீ அதனால் எவ்வளவு பலட்சியமாய் போனாய் என்பதும் எனக்கு தெரியும். I know how much vexed and crestfallen you were because of it. இதோ என்னுடைய தழும்புகளுள்ள கரத்தை அந்த செவியை நோக்கி நான் நீட்டுகிறேன். Lo, I stretch out towards that ear, my nail-scarred hand. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. Be whole of thy plague and your pain. பிரியமானவர்களே, உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டதாகவே இருக்கட்டும். Beloved, let your hand remain up. அபிஷேகம் பெற்றவர்கள் எங்களோடு தயவு செய்து ஆவியிலே ஒருமைப்படுங்கள். Those who are anointed, join together and unite yourself in the spirit with us. உன்னுடைய அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு ரெட்டிப்பாய் மாற்ற போகிறார். The Lord is going to make your anointing and give it to you twofold. நீ பிசாசை பார்த்து நடுங்கினாய். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ திரும்பி போகும் பொழுது பிசாசு உன்னை பார்த்து நடுங்க வேண்டும். You were afraid of the devil, but on the devil seeing you being filled with the anointing, he should be afraid of you. Hallelujah. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே.
வல்லமை அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை Hallelujah, hallelujah. Ibalabakarabakatirakatabakatira. Hallelujah. Ribikaramanavshada. Ikarabakatirakadabakatirabadi. Ikarabakatirakadabakatirabanya. Amen. நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனேன். I was laid very low. என்னுடைய நிலவரம் மிகவும் தரம் தாழ்ந்து போய்விட்டது. My state becomes so very degenerate. நான் இருப்பதில இனிமேல் பயனே இல்லை. There is no use in me continuing to live. இவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட பின்பு, இவ்வளவு அலட்சியம் பண்ணப்பட்ட பிறகு நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீ துக்கப்படுகிறாய். You are grieved thinking, why should you yet live after being so rejected and despised? இன்று கர்த்தர் உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். Now the Lord speaks to you privately. சோர்ந்து போகாதே. Do not faint. நான் தான் உன்னை இந்த பாதையிலே கொண்டு வந்தேன். It is I who brought you along this path. யார் உன்னை கனவீனம் பண்ணினார்களோ அவர்களை கொண்டே நான் உன்னை கனம் பண்ணுவேன். I will honor you through those who dishonored you first. எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்திலே நான் உன் தலையை உயர்த்துவேன். I will lift up your head in the place where you were shamed. அந்த சத்துருக்கள் மத்தியிலே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். I will appoint a feast in the midst of your adversaries. இதோ இப்பொழுது நான் உன்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறேன். No, I am going to anoint you now with fresh ointment. Hallelujah. அபாலகத்ரா. உன்னுடைய இடுப்பில் ஒரு வேதனையை நீ அனுபவிக்கிறாய். You undergo pain in your hips. மற்றவர்கிட்ட அதை ஷேர் பண்ணா தவறா விளங்கிடுவாங்கன்னு நீ பயப்படுகிறாய். You are afraid that if you share it with someone else, they will misunderstand your pain. அந்த வேதனையினால உன்னால் திடீரென்று உட்காரவும் முடியாது, திடீரென்று சடனா எழும்பவும் முடியாது. Because of that pain, you cannot suddenly sit down, nor can you suddenly stand up. உன்னுடைய வேதனை கர்த்தர் அறிகிறார். The Lord knows your pain. இதோ தேவனுடைய கரம் உன்னை நோக்கி வருகிறது. Lo, the hand of God reaches out to you. பிரியமானவரே, இது குணமாக்கும் வல்லமை விளங்கக்கூடிய ஒரு நேரம். Beloved, this is the time when the power of healing is manifested. நீ எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை, சர்வ வல்லமை இந்த இடத்துல வியாபித்து கிரியை செய்கிறது. Regardless of where you are, the almighty power of God will pervade this place and work. நீ வெளியே சொல்லவே வேண்டாம், ஆண்டவர் அதை அறிவார். You don't have to mention it out to others. The Lord knows it already. தேவன் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். The Lord is touching you. அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. His nail-driven hands are touching you. கொஞ்ச நாட்களாக For a few days, உன்னுடைய முகநாடி வேறுபட்டு போய்விட்டது. your face has changed. நீ இன்னும் யார்கிட்டயும் அதை சொல்லவே இல்லை. You have not spoken about it to anyone. உன்னை அறியாத ஒரு கலக்கத்தின் ஆவி உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. Subconsciously, a spirit of struggle, of conflict is troubling you. எதனால் என்று உனக்கே புரியாது. You don't know what exactly it is. உன்னுடைய அழைப்பை அசைக்கும்படியாக அந்த ஆவி போராடுகிறது. That spirit is struggling with you to shake up your calling. இதோ அந்த ஆவியை என்னுடைய நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறேன். Lo, I rebuke that spirit in my name. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள். Yes, beloved, just 2 or 3 more minutes. எனக்கு ஒரு ஆசை, ஒரு பரிசுத்தாவியின் பின்மாறி அந்த இரட்டிப்பான வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்க வேண்டும். My desire is that the twofold outpouring of the blessing of God, that latter rain should be poured out in our midst. அந்த இரட்டிப்பான வல்லமை, that twofold power. இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்? How did Jesus overcome this world? எப்படி மாம்சத்தை ஜெயித்தார்? How did he prevail against the flesh? எப்படி பாதாளத்தை ஜெயித்தார்? How did he overcome hell? தெரியுமா? You know how? அவருக்கு பிதா தன்னுடைய ஆவியை
அளவில்லாமல் கொடுத்திருந்தார். The Father had given him his spirit without measure unto Jesus. இந்த கேட்டுக்கு வெளியே வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் இந்த கேம்பஸ் முழுவதும் ஒரு அபிஷேகம் இறங்க வேண்டும். This anointing should descend upon everyone who are sitting inside this campus. இரட்டிப்பான வல்லமை இந்த கோரஸ் இப்பொழுது பாடப்படும். Well, this chorus is going to be sung, the twofold anointing. கோரஸ் நின்ற பிறகு கூட நீங்க ஆவியின் நிறைவுக்குள்ளே நீங்கள் போய் கொண்டே இருங்க. Even after the chorus stops, you have to lead yourself into the infilling of the Spirit. நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். I see a vision. இந்த ஸ்டேஜில் இருந்து अनेक தூதர்கள் புறப்படுகிறார்கள். Many angels are proceeding forward from the stage. அவங்க நேரா ஸ்ட்ரைட்டா அப்படியே பேக் வரைக்கும் போறாங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பரிகரிக்க They will போகிறார்கள். walk straight down to the back and all of your problems are going to be put an end to by them. இந்த கோரஸோடு அவர்கள் உங்களை தொட ஆரம்பிப்பார்கள். With this chorus, they are going to touch you. தேவனுடைய வல்லமை உன்னை தொடும். The power of God will touch you. தேவனுடைய வார்த்தை உன்னை தூக்கும். The words of God will lift you up. தேவனுடைய வல்லமையை நீ இப்பொழுது அனுபவிப்பாய். You will experience the power of God right away. Hallelujah, hallelujah, halabakarabana. Amen, hallelujah, hallelujah. Amen, hallelujah. பிரியமானவர்களே, Beloved, அந்த வசனம் சொல்லுகிறது ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். that lyric, it goes like this: right now will I give you that twofold benefit, that goodness. யாரும் கண்களை திறக்காதீங்க. None of you should open your eyes. நான் இந்த பாடல் பாடும் பொழுது இன்னொரு தரிசனத்தை கண்டேன். Even as we are singing this chorus, I saw yet another vision. இங்க இருந்து ஒரு பாதை அப்படியே மேலே ஏறி போகிறது. There is a rock that lifts itself up from here. அநேகர் அதிலே ஏறி மேலே போய் கொண்டே There இருக்கிறார்கள். are many who are pushed on that rock and are going up with it. ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. Lord அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. Lord Jesus Christ, give me a twofold blessing right now. Give me an immeasurable amount of grace, power right now. எல்லாரும் பின்னால இருந்து முன்னால் வரை எல்லாரும் ஒருமித்து இந்த கோரஸை பாடணும். ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. Everyone, right from the front to the back there, we should all sing, Lord, give me this twofold goodness. அளவில்லாத வல்லமையை இன்றே தாரும் Give இயேசுவே. me right now that immeasurable power. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஊழியர்கள் மேல் ரெட்டிப்பா இறங்கும், விசுவாசிகள் மேல் ரெட்டிப்பா இறங்கும். வந்திருக்கிற நண்பனே, உன்மேலே ஆசீர்வாதம் ரெட்டிப்பா இறங்கும். Beloved, now will the power of God fall twofold on God's ministers and his believers, and so will it also on the newcomers. இதுவரை இந்த அபிஷேகத்தை கொண்டு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். You have seen this anointing and have come thus far. இப்ப ரெட்டிப்பான வல்லமை இறங்கும். இன்னும் உன்னை அதிக ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போக Now போகிறார். it will be made twofold. It will lead you into a greater depth of blessing. ஆமென். நான் உனக்கு முன்னே நான் புறப்பட்டிருக்கிறேன். I have gone ahead of you. நான் உனக்கு முன்னே நான் புறப்பட்டிருக்கிறேன். I have gone set out before you. நான் போய் உன் கோணல்களை செவ்வையாக்குவேன். I will go before you and lay thy crooked path straight. நீ தைரியமாய் எனக்கு பின்பாக வா. Follow me boldly. சோர்ந்து போகாதே. Do not faint. நான் உனக்கு சத்துவம் தருவேன். I will endure you with power. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you. நான் உனக்கு சகாயம் செய்வேன். I will help you. Hallelujah, hallelujah. Abalatuda, igarabakatuda, ekadabakatuda. ஆமென். பிரியமானவர்களே, Yes, beloved. நான் ஒரு இடத்துல ஹேண்டிகேப்ட் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம் நடத்தினேன். I once conducted a tarrying meeting for physically challenged children. அவங்களுக்கு அநேகருக்கு கை எல்லாம் சரியா இருக்காது, கோணிட்டு இருக்கும். Some of their hands will not be ஒரு straight, it will be crooked. கால்கள் நன்றாக இருக்காது, இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும். The legs of some will not be fully grown, it will be half grown. ஒரு சிலருக்கு கண் பார்வை கிடையாது. Some will not have good eyesight. அவங்க ரோட்ல அந்த மீட்டிங் நடந்து வரும்போது பரிதாபமா இருந்தது. Even as they come into that meeting hall across the road, it will be a very miserable sight to me. அபிஷேகம் இறங்கும் பொழுது நான் பார்த்தேன், முடவன் மானை போல குதித்தான். But when the anointing descended upon them, the lame man did jump up like a hart. நான் இப்ப இந்த கூட்டத்தை முடிக்க போறது இல்லையே. I did not close this meeting, did இந்த I? கூட்டத்துல ஒரு சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணத்தான் வேண்டும். There are some whom the Lord should certainly anoint in this meeting. உன் நிலவரம் கர்த்தருக்கு தெரியும். The Lord உன்னை இப்படியே விட்டா சத்துரு தூக்கிட்டு போயிடுவா. The Lord knows your state. Hallelujah. If you are let go off like this, the adversary will take hold of you. அவர் இப்போ உன் கையை தொட்டுதான், உன் சிரசை தொட்டுதான், உன்னை அபிஷேகம் பண்ணித்தான், உன்னை முத்திரை இட்டுத்தான் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே கொண்டு The போவார். Lord will touch you on your head,
take hold of your hand, will anoint you by His Spirit and then lead you out of here. அபிஷேகம் உன் மேல இறங்காம இந்த கேம்பஸை விட்டு வெளியே போகாத. Without the anointing touching you, do not depart from this campus. உன்னுடைய எலும்பில், நரம்பில், ஊனில், சதையில், இரத்தத்தில், தோலில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Let the power of God descend upon your bones, your marrow, your flesh, your blood, your skin, your tendons and your joints.